பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டத்தில் ஆஸ்திரேலியாவுடன் இருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சிட்னி நகரில் ஆயுததாரி ஒருவர் வர்த்தக நிலையத்தில் இருந்தவர்களை பணயமாக தடுத்து வைத்துள்ள சம்பவம் தொடர்பில் தனது டுவிட்டர் தளத்தில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள செய்தியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை ஆஸ்திரேலியாவின் சிட்னியில் உள்ள வர்த்தக நிலையத்தில் மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்டமைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் வெளியிட்டுள்ளார். பணைய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டமை மனிதாபிமானமற்ற செயல் என கூறியுள்ள நரேந்திர மோடி அனைவரின் பாதுகாப்பிற்காக பிரார்த்திப்பதாகவும் கூறியுள்ளார். ஒரே நாட்டில் இன மத ரீதியில் அனைவரும் வாழ்வதற்கான உரிமையை பாதுகாப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். அக்குரணையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்தார். එකට ජීවත් වෙන්න පුරුදු වෙන්න ඕන අපි. එකම රටක් තුල. ஒரு நாட்டிற்குள் ஒன்றாக வாழ்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் வாழ்வதற்கான உரிமையும் சுதந்திரமும் உள்ளது. அதனை யாராலும் பறிக்க முடியாது. நாடு முன்னேற வேண்டும், பொருளாதாரம் வளர்ச்சியடைய வேண்டும். அதனை தான் நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். நான் பௌத்தன், அதனை சொல்வதற்கு பயமில்லை. அது பிரச்சனையும் கிடையாது. எந்தவொரு முஸ்லிம் குடிமகனும் இந்து மதத்தை சார்ந்தவர்களும் இந்த நாட்டில் சகோதரர்களைப் போன்று இந்த நாட்டில் ஒன்றாக வாழ்வதற்கு உரிமை உள்ளது. அதனை ஒருவருக்கு ஒருவர் சூறையாட முடியாது. Hindu භක්තිකේ අපි අපිට ජීවත් වෙන්නට එකට මේ රට තුල එකට ජීවත් වෙන්න සහෝදරාත්මකව ජීවත් වෙන්නට තියෙන අයිතිය අපි එක්කෙනෙක්වත් එකින් එකාගෙන් පැහැර අරගෙන නැහැ.